ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நல்ல நாள் அமையறதுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 54:13 வசனம் நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு பாருங்க, பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரே கவலை, பாரம். என்னோட பிள்ளை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறத, இப்படி துன்மார்க்கமா போய் கொண்டிருக்கிறத, இப்ப கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கள, வீட்டுக்கு அடக்க மாட்டேங்கிறாங்கள, என்னோட பிள்ளை எப்படி இருக்குமோ, எப்படி படிக்குமோ, எப்படி எல்லாம் இவங்க நல்லா இருப்பாங்களோ அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரே பாரம், ஒரே கவலை. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறதுனால, நீங்க இந்த தேவ வார்த்தையை நீங்க கேட்கறதுனால, இன்று முதல் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளையுடைய சமாதானம் எதிர்காலம் உங்க பார்வையிலே அது சமாதானமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் சொன்னா உங்களுடைய பார்த்து ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கறீங்க. அப்படி நீங்க பார்க்கறதுனால உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதே போல கர்த்தரா போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க உங்களோட பிள்ளை நல்லா இருக்கணும், உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஒரு நேரத்துல சந்திப்பாரு, ஏதோ ஒரு நாள்ல ஆண்டவர் சந்திப்பாரு, கண்டிப்பா சந்திப்பாரு. இந்த வருஷத்துல ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சந்திப்பாரு. இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும். அவர்கள் கர்த்தரா போதிக்கப்படுவார்கள். நான் விதமா ஒரு சாட்சி ஒன்று கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய மகன் துன்மார்க்கமா நடக்கிறத, கீழ்படியாம நடக்கிறதுனால அவங்க வெகு காலமா சோமணி இருக்கிறாங்க. உபவாசத்துக்கு சோமனவங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படியாவது சந்திங்க, ஆண்டவரே இந்த சந்திக்க கீழ்படிய மாட்டேங்கிறான் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி அவங்க பால் போட்டு ரொம்ப சோமனுவாங்க. ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவானா, ஏன் கண்ணீரை வேஸ்ட் பண்ற, சும்மா அழுதுகிட்டு இருக்கிற, என்னதான் சோமனான்னு சரி என்னை மாற்ற முடியாது, நான் என்ன கெட்டா போனேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஆண்டவரை மதிக்க மாட்டான், வேதவசத்தை மதிக்க மாட்டான், வேதவசத்தை கேட்கறதுல, சபைக்கு போறதுல, ஞாயிற்றுக்கிழமைனா ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சுத்துறது, கீழ்படியாம ஆண்டவருக்கு புரியப்படாத காரியங்களை தலையிடுறது, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த தாய் விடலாம், ஆண்டவர் கண்டிப்பா என் பிள்ளை ஒரு நாள் சந்திப்பாரு. அவன் ஆண்டோட வசத்தை கேட்கக்கூடிய காலம் வருது, ஆண்டவர் அவனுக்கு போதிப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அவங்க ஜோமணி கட்டினாங்களாம். ஒரு நாள் இவன் என்ன செய்திருக்கான், மழை நேரத்துல பைக்ல ஆத்துக்கு மேல ஓடு. இப்ப ஆறு பெரிய ஆறு செயல போய்கிட்டுன்னா கரையில போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு வலிக்கு அடிச்சு என்ன செய்துக்கு வண்டி அவன் ஆத்துக்குள்ள போய் கொடுத்தாச்சு. ஆறுனா பெரிய ஆறு. அப்ப அந்த ஆத்துல வண்டியை போட்டு தள்ளிட்டு போகுது. ஆறுலாம் இறங்கலாம் காப்பாற்ற முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஆறு. போயிட்டு ஒரு சல்லடைங்க, அவங்க சல்லடைலாம் இருக்குன்னா உள்ளுக்கு பாலத்துல கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வண்டி போயிட்டு சல்லடையில விடுவானும், இவனுக்கு விடுவானும். போற வழியில எப்படியும் அந்த பாலத்தை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே நம்மளால செய்த பாவங்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே, இந்த தெரியாதனமா வாழ்ந்துட்டு ஆண்டவரே, எங்க அம்மா சொன்னாங்க, உங்களை பத்தி சொன்னாங்க, எனக்கு கேட்கல ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி அழுது அந்த பாடத்துக்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு ராத்திரி பூரா அதுக்குள்ளே தூக்கி இருந்திருக்கிறான். பொழுது விடுச்சு அந்த வழியில ஒரு பெரியவர் வந்தாராம். வரும்பொழுதே கையை காட்டி என்னமோ போட்டு அதான் நீ அழும்போது அந்த பெரியவரை கூப்பிட்டவரை குத்து பார்த்தாக்கா ஒரு ஆள் உள்ள கிடக்கிற கூட இருக்கு. அவர் போயிட்டு ஊருக்குள்ள போய் சொல்லி எல்லாரும் திரட்டி கூட்டிட்டு அவனை தூக்கி விட்டு காப்பாற்றினாங்களாம். அன்று முதல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு, அம்மா நானும் சர்ச்சைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லி அவனும் சர்ச்சைக்கு பண்ணலாம். அவன் ரசிக்கப்பட்டு அவனுடைய எதிர்காலம் நல்ல ஆசீர்வாதமா அமைச்சிட்டான். அது பிறகு அவனுடைய குடும்ப வளைக்க ஒரு வேலை வாய்ப்புக, நல்ல குடும்பம், நல்ல ஒரு அமைதலாக, ஒரு சமாதானமாக அமைஞ்சிச்சான். அதே போல ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொடுத்தாரு, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் பார்த்து கொடுத்தாரு. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பாரு. உங்களோட பிள்ளைகளோட படிப்பு, வேலை வாய்ப்புகள் எல்லாம் வச்சு ஆண்டவர் சமாதானமாக முடிப்பாரு. ஆண்டவர் அவர்களுக்கு போதிப்பார். உங்களுடைய வேண்டுதல் வீண் போகாது, உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்புறா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா யாரெல்லாம் ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஆண்டவரை அழுது குழப்பி கொண்டிருக்கிறாங்களோ, பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, ஏசப்பா அவங்களுடைய வேண்டுதலை கண்ணீரை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே தெய்வமே அப்பா தோத்திரம். அவங்களுடைய ஆண்டவர் அப்பா கண்ணீருக்கு பதில் கொடுங்க. பிள்ளைகளை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்திரம் நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னேன் தேவாதி தேவன் அவிதமா அந்த வார்த்தையில் பழிக்கட்டும் அப்பா. ஏசாப்பா தோத்திரம். இதனால ஆண்டவரை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைங்களுக்காக பெரியவர்களுக்காக தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிங்க தகப்பனே தோத்திரம் நன்றி ஐயா. ஆண்டவரே திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம் நன்றி ஏசாப்பா. அவர்களையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யப்பா. இத்தனை பேர்கள் ஆண்டவரை திருமணம் ஆகியாண்டவர் குழந்தை இல்லாதவருடைய ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா. இந்த வருஷத்துல ஒரு கற்பட்டு கனியை நீங்க கொடுங்க தகப்பனே. அவர்கள் ஆசீர்வதிக்க தகப்பனே தோத்திர நன்றி ஏசாப்பா. தோத்திரம். வியாதி படிக்கையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே ஏசாப்பா தோத்திர நல்ல சுகப்பன ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே, சமாதானத்தை கொடுங்க தகப்பனே தோத்திர நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா தோத்திரையா. இதனால ஆண்டவரை கடை பிரச்சனைனால தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. அப்பா விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரை மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தெய்வமே அப்பா பாதிப்புகளை வராதுபடி படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்கய்யா. ஆண்டவரை சிறு சிறு ஆண்டவரை கடை வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா தோத்திரையா. ஏசாப்பா தோத்திரையா. ஆண்டவரை நான் நிறைய பேர் ஆண்டவர் இந்த மலையில கஷ்டப்பட்டு கொண்டு தங்களுக்கு கூட விருதுநாதனுடைய மரத்தடைகளையும் ஆண்டவரை பஸ் ஸ்டாண்டுகளையும் தங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய தகப்பனே தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க, இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க தெய்வமே கிரியை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.